Students, welcome to Easy Maths. நம்ம 10th Maths la exercise 2.1 la 8th sum பார்க்க போறோம். If D is the highest common factor of 32 and 60, find x and y satisfying D is equal to 32x plus 60y னு கொடுத்திருக்காங்க. இதுல highest common factor கண்டுபிடிச்சு xy க்கு வேல்யூ கேட்டிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். சொல்யூஷன் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல எப்பவும் போல ஃபார்முலா எழுதிக்குவோம். ஃபார்முலா நம்ம எப்பவும் போல எழுதிக்கலாம். இதில் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க 32 60 32ம் 60யும் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இதில் ஹை அதாவது பெரிய நம்பரை தான் நம்ம ஏவாட்டு எடுப்போம். 60 is equal to 32. இனி இதுக்கு 60 உள்ள எழுதிக்கோங்க. 132 32 5 ஆகும், இது 10 ஆகும், 8 2 28. இப்போ மேலே இருக்கதை மேலே எழுதிக்கோங்க, இன்ட்டு போட்டு எழுதிக்கோங்க, ப்ளஸ் கீழே இருக்கிறத ரிமைண்டர் 28. அடுத்து 32 இங்கே எழுதிக்கணும், இந்த 28 இங்கே எழுதிக்கணும். 28 வெளியில் எழுதிக்கோங்க. 32 நமக்கு ஃபஸ்ட் டேபிளுக்கு மட்டும்தான் போகும். 28 பேலன்ஸ் எவ்வளவு 4. இதை எழுதிக்கலாமா? இன்ட்டு 1 ப்ளஸ் ரிமைண்டரில் இருக்கிறது 4. நீ அடுத்து 28 எழுதிக்கோங்க, 4 இங்கே எழுதிக்கோங்க. 4 வெளியில் எழுதணும், 28 உள்ள எழுதணும். 7 4s are 28. நமக்கு ரிமைண்டர் 0 வந்துடுச்சு. இன்ட்டு கோஷியன்ட் என்ன 7 ப்ளஸ் ரிமைண்டர் 0. அப்போ நமக்கு வந்தாச்சு. என்ன வந்திருக்கு 4. நமக்கு 3 அண்ணா கிடச்சிருக்கு. நம்ம இதை சும்மா எழுதிக்கலாம். இக்குவேஷன் 1 இதை 2ன்னு போட்டுக்கோங்க, இது 3 போட்டு, அதாவது நமக்கு தெரிகிறதுக்காக 1 2 3ன்னு எழுதியிருக்கேன். இப்போ இதில் நமக்கு HCF என்ன வந்திருக்கு 4. அங்கே நமக்கு ஒரு இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. D is equal to 32x plus 60y. அதை எழுதிக்கலாமா? D is equal to 32x plus 60y. இதில் நமக்கு இந்த 4 தான் D தான் என்னது நமக்கு 4. இப்போ நம்ம இதில் எழுதிக்கலாம் 4 is equal to 32x plus 60y. இந்த இக்குவேஷன் படி நம்ம என்ன செய்யணும், கொண்டு வரணும். நம்ம வந்து இக்குவேஷன் எழுதியாச்சு, அப்போ தான் நமக்கு xy தெரியும். இப்போ இதில் 4 இருக்குது, இங்கே என்ன 4 இருக்குதுன்னு நான் இருக்குது 4. இக்குவேஷன் 2ல் நமக்கு 4 இருக்குது. அப்போ எழுதிக்கோங்களா, இக்குவேஷன் 2ல் நமக்கு 4 இருக்குது. இக்குவேஷன் அப்படி எழுதிக்கலாமா? 32 is equal to 28 into 1 plus 4. இனி நமக்கு இந்த 4 மட்டும்தான் இங்கே வைக்கணும். அப்போ நம்ம 4 மட்டும் இங்கே வச்சா 32 minus 28 into 1. இந்த 28 into 1 வந்து ப்ளஸில் இருக்குது, நம்ம அங்கே போகும்போது மைனஸில் மாறும். இப்போ நம்ம இதுன்னா எழுதியாச்சு. ஓகேவா? நமக்கு 28 தேவை கிடையாது, நமக்கு 60 தான் தேவை. 60 நமக்கு எங்கே இருக்குது, என்ன இருக்குது 28. இந்த 28 நம்ம அடிக்கணும்னா நமக்கு இன்னொரு 28 வேணும், அது இங்கே இருக்குது. அப்போ நம்ம இக்குவேஷன் 1லேருந்து அதை எடுத்துக்கலாம். இக்குவேஷன் 1 எடுத்து இக்குவேஷன் 1 என்ன எழுதியிருக்கேன், 60 is equal to 32 into 1 plus 28. இதை நம்ம இக்குவேஷன் என்ன போட்டுக்கலாம், 4ன்னு போட்டுக்கலாமா? இனி இதில் நமக்கு இந்த 28 into 1 இருக்குல்ல, இந்த 28 into 1க்கு தான் நம்ம வேல்யூ எழுதணும். அப்போ இந்த 28 இங்கே வச்சுட்டு இதை இங்கே கொண்டு போகலாம். அப்போ 60 minus 32 into 1 is equal to 28. அதாவது 28 வச்சுட்டு இங்கே ப்ளஸில் இருக்குது, அங்கே போகும்போது மைனஸில் மாறும். இதை நம்ம 5ன்னு எழுதிக்கலாம். இனி புட் 5 in 4. அதாவது இந்த 28க்கு பதிலாக நம்ம இந்த இதை போடலாம், 4ல் போடுவோமா? 4 equal to 32 minus 28 into 1 இருக்குது. அதுக்கு நம்ம என்ன எழுதிக்கலாம்னா எழுதிக்கலாமா? 60 minus 32 into 1 எழுதியாச்சா? நமக்கு இப்படி ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. இனி என்ன பண்ணணும்னா இதில் வந்து மைனஸை நம்ம உள்ளே கொண்டு போயிடும். 32 into 1 இதை 32ன்னு இருக்கிறத நம்ம 1 போட்டாலும் நமக்கு 32 தான் வரும். இப்போ மைனஸ் 60 மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் 32 into 1 மாறும். அடுத்து என்னென்னா இந்த ரெண்டுலேயும் காமன் நமக்கு 32 into 1 இருக்குது. அப்போ 32 எடுத்துக்கலாம். 32 வெளியில் எடுத்தால் 1 + 1 கிடைக்கும், -60.
minus 60 is equal to 4. 32 32 எடுத்தால் 32 1 இங்கே மொத்தமாக 1 ப்ளஸ் 1 இது 1 நாட்டு கிடைக்கும் மைனஸ் 60 புரிஞ்சுதா இப்போ இது 1 இது 1 இந்த மொத்தத்துலேருந்து 32 இன்ட்டு 1 32 நான் வெளியில் எடுத்தால் இது 1 ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும் அதாவது 32 இன்ட்டு 1ன்னு எழுதலாம் நம்ம இப்படி எழுதிக்கலாம் இப்போ 4 is equal to 32 into 2 மைனஸ் 60 into 1ன்னு எழுதிக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து 32x ப்ளஸ் 60y தான் வேணும் நம்ம அந்த ஃபார்முலா படி நம்ம கொண்டு வரோம் ஓகேவா இப்போ எழுதியாச்சு 4 is equal to 32 இது x அப்படியே இருந்துட்டு போட்டோம் நமக்கு ஆனால் என்ன மாதிரி வேணும் 32x ப்ளஸ் 60y 32x ப்ளஸ் 60y அப்போ நமக்கு 32x வந்து ப்ளஸில் இருக்குது இங்கே மைனஸில் இருக்கனால என்ன செய்யணும் இங்கே ப்ளஸ்ஸை போட்டு 60 இந்த இன்ட்டு வரும் இந்த 1 இருக்கிற இடத்துல மைனஸ் போட்டுக்கலாம் இப்போ எப்படி மேம் நமக்கு மைனஸ் தான் வரும் நம்ம அந்த ஈக்குவேஷன் படி கொண்டு வரோம் இப்போ இது என்ன மாதிரி இருக்குது 4 is equal to 32x ப்ளஸ் 60y நம்ம அந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்திருக்கோம் ஓகேவா இப்போ நம்ம எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது 2 இப்போ எழுதிக்கலாம் எக்ஸ் is equal to 2 y இருக்கிற இடத்துல என்ன இருக்குது மைனஸ் 1 y is equal to மைனஸ் 1 இப்போ நம்ம எக்ஸுக்கு வேல்யூ ஒய்க்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு இதோட ப்ராப்ளம் முடிஞ்சுது தேங்க்யூ ஸ்டூடெண்ட்